தை அமாவாசையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் மக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு வரலாம். ராஜன், வணக்கம். தை அமாவாசையொட்டி குற்றால அருவிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்ன? தர்ப்பணம் கொடுத்த பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா? விவரங்கள் ராஜன். வணக்கம் சரவணன். அதாவது உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் மற்றும் ஆன்மீக தலமாகவும் விளங்கக்கூடியது குற்றாலம். இந்த குற்றாலத்தில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக குற்றால அருவிகளில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அதாவது தை அமாவாசை தினமானது இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் வழக்கத்தை காட்டிலும் இந்த தை அமாவாசை தினமானது மிகவும் விசேஷ பொருந்திய தினமாக கூறப்படுகிறது. ஏனெனில் உரிய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் இந்த தை அமாவாசைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக அமாவாசையானது மாதந்தோறும் வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி மாத மகாலய அமாவாசை, தை அமாவாசை உள்ளிட்ட தினங்களில் நமது முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக வீடு தேடி வருவார்கள் என கூறப்படும் நிலையில் இந்த அமாவாசை தினங்களில் நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நமது முன்னோர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை படைத்து வழிபடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் பல்வேறு சிறப்புகளுடன் கூடிய தை அமாவாசை தினமாக இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களை நினைத்து பல்வேறு பகுதிகளில் வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு குற்றால அருவிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி எள்ளு கலந்த சாதத்தை முன்னோர்களுக்கு படைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் தற்போது குற்றால அருவிகளில் குறைந்த அளவே தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தங்களது முன்னோர்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த அதிகாலை அருவிகளில் தண்ணீர் குறைவாக விழுப்பது என்பதால் அதிகமான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த வரக்கூடிய தர்ப்பணம் கொடுப்பதற்கு வரக்கூடிய அந்த பொதுமக்களே நீண்ட வரிசையில் காத்திருந்து பகுதி வேற அருவிகரைக்கு சென்று குளிக்க வைத்து பின்பு தர்ப்பணம் கொடுக்க அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை வருவதால் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு வரக்கூடிய இந்த அமாவாசை என்பதால் அதிகாலை முதலே அருவிக்கரையில் குவிந்து வருகின்றன. மேலும் பேரூராட்சி பணியாளர்கள் அவ்வப்போது அந்த துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு பகுதியில் போலீசார் இந்த பொதுமக்களுக்காக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அருவிக்கரையில் குவிந்து வருகிறதால் குற்றாலம் என்பது ஒரு பொதுமக்கள் கூடிய ஒரு ஸ்தலமாக நிரம்பி வருகிறது. சரவணன், விரிவான கள விவரங்களுக்கு நன்றி ராஜன்.